Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். children, உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அழகிய கையெழுத்தை பார்க்கும் பொழுது நான் இல்லை ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொன்னீரப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேதத்தின் மீது தாகமாக, வேதத்தின் மீது வாஞ்சையாக வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் முதியோர் வரை வார்த்தை மீது இருக்கிற தாகம் கொண்டவர்களை ஜீவ தண்ணீரால நிரப்புங்க ராஜா. ஜீவ தண்ணீரால நிரப்புங்கப்பா. வற்றாத ஜீவ ஊற்றே ஒவ்வொரு பிள்ளைகளிடையிலும், முதியோரிடையிலும், அவர்கள் பெற்றோரிடையிலும் ஜீவ ஊற்றாய் நீங்க வாசம் செய்றீங்க ராஜா. கணுக்கால் அளவில்லை, முழங்கால் அளவில்லை, இடுப்பு அளவில்லை, முழுகி உமக்குள்ள களி கூறட்டும் ஐயா. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் children. ஏசப்பா உங்களை நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அளவில்லாமல் நிரப்புவார். இப்பொழுதும் நாம் கரம் தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவரே ஜெயம் கொடுக்கிறவர். எல்லா காரியத்திலும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. விசுவாசமா இருங்க. கர்த்தர் கண்டிப்பா பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். நன்மையை பார்க்கிறீர்கள். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பதே எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பதே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் விடாது. முன்னாடிக்கு எதிர்க்க வருங்கள். இழுத்து விடும் சிங்கங்கள் திறக்கும். யோர்தான் திறக்கும். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு சொந்த குமாரனே கொடுத்தவர். உங்களுக்கு ரத்தம் சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர். அற்புதம் செய்பவர், அதிலும் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அதிலும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவரே ஒரு நம்பிக்கையானவர், அவரே ஒரு கேடவும் பலனானவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, எனக்கு நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். லூக்கா 21 அதிகாரம் 1 அவர் கண்ணேறிட்ட பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். 2 ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு. 3 இந்த ஏழை விதவை மற்றெல்லோரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். 5 பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபொழுது 6 அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். 7 அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். 8 அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். 9 யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். 10 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். 11 பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். 12 இவைகளெல்லாம் நடப்பிப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைசாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பதாகவும் அதிபதிகள் முன்பதாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். 13 ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாகிறதற்கு ஏதுவாயிருக்கும். 14 ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். 15 உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். 16 பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். 17 என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். 18 ஆனாலும் உங்கள் தலைமறியில் ஒன்றாகிலும் அழியாது. 19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள்.
20ஆம் வசனம், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். 21ஆம் வசனம், அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவோ, எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவோ, நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். 22ஆம் வசனம், எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. 23ஆம் வசனம், அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கனியும் உண்டாகும். 24ஆம் வசனம், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். 25ஆம் வசனம், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். 26ஆம் வசனம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். 27ஆம் வசனம், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். 28ஆம் வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். 29ஆம் வசனம், அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரத்தையும் பாருங்கள். 30ஆம் வசனம், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறிகிறீர்கள். 31ஆம் வசனம், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 33ஆம் வசனம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. 34ஆம் வசனம், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌதீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நாளில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். 35ஆம் வசனம், பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். 36ஆம் வசனம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 37ஆம் வசனம், அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். 38ஆம் வசனம், ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வருவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 21ஆம் அதிகாரம் முழுதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உணர்வு, இந்த எண்ணம் நமக்குள்ள ஆழமாக இருக்கணும். நமக்குள்ள இந்த காரியம் இருந்தால் தான் ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, அவருடைய 2ஆம் வருகை இருக்கிறது, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் ஏசப்பாவை பற்றி, ஏசப்பாவுடைய வருகை குறித்து சொல்ல முடியும். நம்ம ஏசப்பா வரப்போகிறாரு அப்படின்ற எண்ணம் இருந்தால் நம்மளையும் அவர் எடுத்துக்கொண்டு போவார் அப்படின்ற எண்ணம் இருக்குமானா நம்ம அவருக்கு எப்படிலாம் பிரியமாக நடக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். உதாரணமாக, உங்கள் வீட்டுக்கு யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் ரிலேஷன் வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய ரிலேஷன் கசின் வரப்போகிறாங்க, அவங்க கூட நான் எப்படிலாம் விளையாடலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்களா, யோசனை பண்ண மாட்டிங்களா? அப்போ வரப்போகிற உங்கள் கசின்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்படி விளையாடலாம், எப்படி பேசலாம், நீங்கள் முன்னாடியே யோசித்து வைப்பீங்க இல்லையா? அப்போது நம்மளுக்கு பிரியமான,
நம்ம ஏசப்பா வர நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா, அவர் வரப்போகிறாரு என்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அவருக்கு பிரியமாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ முடியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஏன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் முழுசுமே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் தான் எழுதியிருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டு தானே இருக்குது. தேசமெங்கும் அவருடைய வருகையின் அடையாளங்கள் நம்ம வாழ்கிற நாட்களே நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி டேஷ் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஆ, மாலையில் நேரம் இருந்தால். ஆ, வேலையெல்லாம் முடிந்த பிறகு. இ, அதிகாலமே. சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அப்படியே அந்த கேள்விக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதிடாதீங்க. அது ஒரு நிமிடம் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி எப்போ போனாங்க அப்படின்னு படித்து நம்மளும் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையின்படி அவருக்கு நேரத்தை நாம் நிச்சயம் கொடுக்கணும். ஓகேங்களா? சரிங்க சில்ட்ரன்ஸ், நீங்கள் அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, ஊனமற்ற பிள்ளைங்க இருக்காங்கள, கை கால் வராதவங்க, மூளை வளர்ச்சி இல்லாத பசங்க, ஊனமற்ற பசங்களா இருப்பாங்கள, அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தாயின் வயிற்றிலே சப்பானியா பிறந்த ராஜா அப்பா, ஒருவன் கிடைக்கையில பாண்டவரே, பேதுரு ஆனவரே, யோவானும் அப்பா அவர்களை பார்த்து சொன்னாங்கப்பா, நீ எழுந்து நடன்னு சொல்லும் போது தகப்பனே, அவன் கால்களும் பலம் கொண்டதப்பா. தேவனை பிரித்து மகிழ்ந்தானே ராஜா சப்பானி ஆண்டவரே. அதே போல எசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்பா, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களே சப்பா, அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்திலப்பா ஏதோ ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனத்தில் இருந்தாங்களாம். அது எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அது பலவீனத்தை சுகமாக்க உங்களால் கூட ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே நாம் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்த எல்லா உறுப்புகளும், செயலற்று போன எல்லா அவயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலம் பெறட்டும் அப்பா, சுகம் பெறட்டும் ஆண்டவரே. அந்த கண் பார்வை தெளிவடையட்டும் ராஜா, கண் பார்வை தெளிவடையட்டும் ராஜா. செவிகள் திறன் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. மூளை நல்லா வற்புறட்டும் ராஜா. உடம்புல ஒவ்வொரு ஆர்கனும் பலம் பெறட்டும் ஐயா. நடக்காத பிள்ளைகள் நடக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. நடக்காத பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பார்களாகப்பா, நடப்பார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கை கால்கள் எல்லாம், எல்லா உறுப்புகளும், எல்லா நரம்புகள், ரத்தனுக்கு ஒவ்வொரு அவயங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம் பெற ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்தினாலே. ஓ அவையவரே, நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அதிசயம் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதம் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சொன்னீங்களே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே ஒரு பரிகாரி ஆண்டவரே. இன்றும் கல்முகளால் சுகமானோர் எழுதியிருக்கப்பா. இயேசு கிறிஸ்து கல்முகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகம் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா, பலம் உண்டாகட்டும் அப்பா, பலம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினால். நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு தொடரட்டும் ஆண்டவரே. ஓ ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகல உபகாரம் பண்ணாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.